அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நீரே என் இறைவன் என நான் அறிக்கையிடுகின்றேன். நீரே என் கடவுள் என உம்மை புகழ்ந்தேத்துவேன். நீரே என் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு அவர்களை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 14வது வாரத்தில் நம் ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புனிதமான நாளிலே, ஜூலை மாதம் 3ஆம் தேதி என்றாலே நம் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற ஆன்மீக சிந்தனை என்னவென்றால், இந்திய தேசத்தின் திருத்துதராகவும் பாதுகாவலராகவும் இருக்கின்ற தூய தோமாவுடைய விழாவை, பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு நினைவுபடுத்தப்படுகின்றது. இயேசுவோடு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தவர், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவை நான் நேரடியாக காண வேண்டும், நேரடி அனுபவம் எனக்கு வேண்டும் என்று அவர் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவரை சந்தித்து, இதோ என்னுடைய காயப்பட்ட கைகள், விலா கால்கள் என்று தோமாவிடம் இயேசு தன்னை காட்டியதையும் வேதத்திலே வாசிக்க நாம் கேட்கின்றோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, தூய தோமா வழியாக இறைவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன என்பதை நம்மால் அழகாக காண முடிகிறது. தோமா, நீர் என்னை கண்டதால் விசுவசிக்கின்றாய். காணாமல் என்னை விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். அன்று இயேசு நம் அனைவரையும் அவர் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த மாபெரும் புனிதருடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ இதோ இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தி கொண்டு வந்த திருத்துதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என கடவுள் எனவும் ஏற்றவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 66, இறை திருவாக்குகள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 66 பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரி கேளீர். அவர் எனக்கு செய்தனை எடுத்துரைப்பேன்.
என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 6 இறை திருவாக்குகள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவது இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகி இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கு. இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரை. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
ஆண்டின் பொது காலத்தின் 14வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடருகின்ற பொழுது ஜூலை மாதம் 3ஆம் தேதி இன்று நம்முடைய இந்திய தேசத்தின் பாதுகாவலராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட, குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய பகுதிகளில் வந்து இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இறுதியாக சென்னை மாநகரத்திலே மயிலாப்பூர் என்கிற இடத்தில் இன்னுயிரை கடவுளுக்கு அர்ப்பணித்த மாபெரும் புனிதராகிய தூய தோமாவுடைய விழாவையும் இன்று அன்னையாம் திருச்சபை நினைவு கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டின் பொது காலத்தின் 14வது வாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நற்செய்தி வாசகம் இன்றைய புனிதருடைய விழாவோடு இதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அது பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. இயேசு அழகாக சொல்லுகிறார், தாம் செல்ல இருப்பதற்கு முன்னதாக 72 பேரை நியமித்து 2 நபர்களாக அவர்களை வழி அனுப்புகிறார் என்பதையும், வழி அனுப்புகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை இவ்வாறு அழகாக நமக்கு காணப்படுகிறது. அது என்னவென்றால், அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு. இறையாட்சி பணிக்காக அறுவடை அதிகமாக இருக்கிறது, வேலையாட்கள் குறைவாக காணப்படுகிறார்கள். வேலையாட்கள் தேவை என்பதை நாம் அறுவடையின் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். அந்த அறுவடையின் வேலையாளாகத்தான், அறுவடையின் பணியாளராகத்தான் ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக ஏற்றுக்கொண்டு தூய தோமா இதோ நம்முடைய இந்திய தேசத்திலும் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளிலும் இறையாட்சியை தன்னுடைய வார்த்தையின் வழியாக நல்லதொரு நிலத்தில் விதைத்த விதையைப் போல விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். சென்றவர் வெறுமையை சென்று விடவில்லை, அறுவடையின் ஆண்டவரிடம் அறுவடைக்கு ஆட்கள் தேவை என்பதையும் தன்னுடைய பணி வாழ்வின் வழியாகவும் தன்னுடைய மரணத்தின் வழியாகவும் அழகாக ஒரு வித்தாக நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இப்படி அறுவடைக்கு செல்லுகின்ற பணியாளர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக தன்னுடைய அறிவுரையும் சொல்லுவதையும் நற்செய்தி வாசகத்தில் காண முடிகிறது. நீங்கள் எப்படி செல்கிறீர்கள் என்றால், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகின்றேன். மிகவும் கடினமான வார்த்தை இது. இறையாட்சி பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பணியாளருக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தை. ஓநாய்களிடையே அனுப்பப்படக்கூடிய ஆட்டுக்குட்டிகளைப் போல நான் அனுப்புகின்றேன். தோமா மட்டுமல்ல, 72 நபர்கள் மட்டுமல்ல, இன்று வரை இனி வர இருக்கின்ற இறையாட்சி பணிக்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற துறவற வாழ்வாக இருக்கட்டும், இல்லறத்திலிருந்து இறையாட்சி பணிக்காக உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே ஓநாய்களிடையே அனுப்பப்படக்கூடிய ஆட்டுக்குட்டிகளைப் போலத்தான் காணப்பட முடியும். இப்படி அனுப்புகின்ற பொழுது இயேசு இன்னும் ஆழமாக சொல்லுகிறார், உங்கள் பயணத்திற்கு பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் வேலையாள் கூலிக்கு உரிமையுடையவன். இவை அனைத்தும் சொல்லுகின்ற பொழுது இயேசு இன்னும் ஆழமாக தன் சீடர்களுக்கு, தன் பணியாளர்களுக்கு, தான் தேர்ந்தெடுத்த பணியாளர்களுக்கு, தன் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவத்தை இன்னும் ஆழமாக கொடுக்கிறார். பாருங்கள், நம்முடைய முன்னோர்கள் ஒரு பழமொழி மாறி சொல்லுவார்கள், மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான். ஆண்டவன் மீது பாரத்தை வைத்து நாம் பயணிக்கிற பொழுது எல்லாம் சுகமாக முடியும் என்று சொல்லுவார்களே.
இயேசு இங்கு அழகாக சொல்லுகிறார், தன்னுடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கின்ற அன்பு. இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகும் என்று சொல்லுங்கள். அமைதி உடையவர் அந்த வீட்டில் இருந்தால் அந்த அமைதி அவர்களோடு தங்கும். இல்லை என்றால் அது திரும்ப உங்களிடம் வந்துவிடும். தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற பாதுகாப்பை பாருங்கள். தாய் தன் குழந்தை எந்த அளவிற்கு பராமரித்து பாதுகாப்பாள், அதுபோல இயேசு தன் பிள்ளைகளை பராமரித்து பாதுகாப்பதை இந்த வாசகத்தின் வழியாக நம்மால் காண முடிகிறது. அமைதி உரித்தாகும் என்று சொல்லுங்கள். அமைதி உரியவர் இருந்தால் அங்கே நிற்கும், இல்லை என்றால் அது திரும்ப உங்களிடம் வந்துவிடும் என்று சொல்லுகிறார். இன்று விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தூய தோமா இவை அனைத்தையும் தன்னுடைய வாழ்வாக கடைபிடித்தவர்தான். இவர் கடைபிடித்து இறைவனுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த வாழ்வை நாம் சற்று அவருடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய புருவங்கள் சற்று உயர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு விதமான உணர்வுகள் எழும். அந்த அளவிற்கு தன்னை இறையாட்சி பணிக்காக ஈடுபடுத்தி கொண்டார். தோமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்புக்கு பிறகு இறையாட்சி பணிக்காக தன்னுடைய சீடர்கள் பயணிக்கின்ற பொழுது அவருக்கு இந்திய தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று சீட்டு விழுந்தது. ஏற்றுக்கொண்டார், இந்தியாவிற்கு வந்தார். அப்பொழுது இந்தியாவிற்கு வருகிற பொழுது குண்டபோரஸ் என்னும் மன்னன் தன்னுடைய அரசாட்சியை இன்னும் அழகாக அழகுபடுத்த வேண்டும் என்ற தன்னுடைய மாளிகையை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இப்படி இந்த மாளிகை கட்ட வேண்டும் என்று அவன் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த பொறுப்பை அவனுடைய ஆலோசகராகிய ஹப்பானஸ் என்கின்ற அந்த ஆலோசகரிடம் கொடுக்கின்ற பொழுது அவர் இது எந்த பொறியாளரிடம் கொடுத்தால் அழகாக கட்ட முடியும் என்று சிந்தித்து தோமையாரிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. தோமையார் மீனவராக இருந்தாலும் கட்டிடக் கலைகளில் மிகவும் தலை சிறந்தவராக இருக்கின்றார். இப்படி அவரை அழைத்து மன்னனிடம் கொடுக்கிற பொழுது மன்னன் அவரிடம் அனைத்து பொறுப்புகளை கொடுத்து 2 ஆண்டுகள் அவருக்கு அவகாசம் கொடுத்தார். கொடுத்து விட்டு வெளிநாடு செல்கிறார். இவ்வாறு வெளிநாடு சென்றவர் மீண்டும் 2 ஆண்டுகள் முடித்து அவர் தன்னுடைய அரசாட்சிக்கு வருகின்ற பொழுது ஆசையோடு தன்னுடைய அழகு மிளிரக்கூடிய அந்த அரண்மனையை பார்க்க வேண்டும் என்று வந்தார். ஆனால் தோமா என்ன செய்தார் என்றால் அரசன் அவரிடம் கொடுத்த அனைத்து பணங்களையும் விற்று ஏழைகளுக்கு செலவு செய்துவிட்டு அரசன் வருகின்ற பொழுது கேட்டார், எங்கே மாளிகை? தோமா அழகாக சொல்லுகிறார், உமக்கு 2 மாளிகைகள் விண்ணகத்தில் அழகாக கட்டப்பட்டிருக்கின்றது. கோபம் கொண்ட இந்த மன்னன் தோமையாரை சிறையில் அடைத்து விட்டான். அடைத்து அவனை சித்திரவதை செய்வதற்கு ஆணையிடுகிறான் தோமையார் மீது. இப்படி ஆணையிட்ட பிறகு ஒரு நாள் கனவில் அந்த அரசருடைய சகோதரன் இறந்திருந்தான். அவன் கனவில் தோன்றி தன் அண்ணனாகிய அரசனிடம் இவ்வாறு சொல்லுகிறான், அண்ணா, நான் இங்கே விண்ணகத்தில் இருக்கிறேன். உமக்கு இங்கே அற்புதமான அழகாக ஒரு பெரிய மாளிகை கட்டப்பட்டிருக்கின்றது. அதை பார்க்கின்ற பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று இந்த சகோதரன் தன் அண்ணனிடம் சொல்லுகின்ற பொழுது அரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை. உடனடியாக தோமையாரை விடுதலை செய்கிறான். விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாமல் தானும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவனாக மாற்றப்பட்டிருக்கிறார் என்பது தோமையாருடைய வரலாற்று செய்தியில் காணப்படுகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 நபர்களாக அனுப்பியது போல தோமாவையும் அனுப்பி வைத்தார். தோமா இந்த மண்ணுலகிற்கு வந்தார், இறையாட்சி பணி செய்தார். தோமையாரை பற்றி விவிலியத்தை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது யோவான் எழுதிய நற்செய்தியில் மட்டும்தான் காண முடிகிறது 2 நிகழ்வுகளில். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்று இருக்கிற பொழுது
மற்ற சீடர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுதுதானே சமாரியர்கள் நம்மை கல்லால் எறிந்து கொல்ல பார்த்தார்களே, நாம் ஏன் மீண்டும் போக வேண்டும் என்று தோமா அழகாக சொல்லுகிறார். வாருங்கள், இயேசுவோடு செல்வோம், அவரோடு நாமும் சாவோம், கவலை இல்லாமல் என்று சொன்னார். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்காக சென்று விண்ணகத்தில் ஏற்பாடு செய்ய போகிறேன், இல்லம் ஏற்பாடு செய்ய சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே நீர் இங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி நீர் போக வழியும் எப்படி எங்களுக்கு தெரியும் என்று சொன்ன இந்த இரண்டு வார்த்தைகள், இந்த இரண்டு நிகழ்வுகள் மட்டும்தான் விவிலியத்தில் தோமையாரை பற்றி காணப்படுகிறது. ஆனால் தோமையார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னது போல அழகாக, வாருங்கள் நாம் அவரோடு சென்று சாக தயாராகுவோம் என்று சொன்னார். என்ன ஒரு அற்புதமான ஆழமுள்ள ஒரு எண்ணம்! வந்தார், போதித்தார், இறைவனுடைய வார்த்தைகளை மக்களிடம் எல்லாரிடமும் போதித்தார். போதித்தவர் இறுதியாக மயிலாப்பூரில் வந்து இறையாட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்து பூசாரிகளினால் அவருடைய பணி வாழ்வை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஈட்டியினால் அவர் முதுகில் குத்தி அவரை சாகடித்தது அவருடைய வரலாற்று செய்தி சொல்லுகிறது. வாருங்கள், இயேசுவோடு போவோம், நாம் சாக தயாராக இருப்போம் என்று அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றி விட்டார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இன்று இந்த தோமையாருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இன்று என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு அற்புதமான ஒரு குறும் செய்தி வந்தது. இதை படித்துக் கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் நான் ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், புனிதர்களுக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரு வேறுபாடுகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 7 விதமான ஆச்சரியங்கள் இந்த உலகத்தில் நம்மால் காண முடிகிறது. ஒன்று, மரணம். இந்த மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட நேரத்தில் வந்தே தீரும் என்பதை நாமும் அறிந்து வைத்திருக்கிறோம், புனிதர்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் கவலைப்படாமல், நம் கடமைகளை செய்யாமல் சிரித்து கொண்டிருப்பதும், நம்முடைய வாழ்க்கையை நடைபெற்று கொண்டிருப்பதும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் புனிதர்கள் மரணம் நமக்கு நிச்சயம் என்று அறிந்தார்கள். அந்த மரணம் எப்பொழுது வரும் என்பதை தயாரித்து அதற்கு ஏற்ற தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டார்கள். இரண்டாவது ஆச்சரியம், ஒரு நாளில் இவ்வுலகம் அழிந்து போகும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் உலகத்தின் மீது மோகம் கொண்டிருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த உலகம் அழியும் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆனால் இந்த உலகத்தின் மீது, உலக செல்வங்களின் மீது நாம் மோகம் கொண்டிருக்கின்றோம். ஆனால் புனிதர்கள் இந்த உலகம் அழியும் என்று தெரியும், ஆனால் இந்த உலகத்தின் மீது அவர்கள் ஆசை கொள்ளவில்லை. மூன்றாவது ஆச்சரியம், எந்த ஒரு செயலும் இறைவன் விதித்தபடியே நடக்கும் என்பது நாமும் அறிந்து வைத்திருக்கின்றோம், புனிதர்களும் அறிந்து வைத்தார்கள். ஆனால் கை நழுவி சென்றவற்றை எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய திட்டப்படிதான் நடைபெறும் என்று அறிந்தாலும் நம்மிடம் விட்டு சென்ற ஒரு சில நிகழ்வுகளை நினைத்தே நாம் வருந்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் புனிதர்கள் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனுடைய திட்டத்தின்படி தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். நான்காவது ஆச்சரியம், மறுமை வாழ்க்கைக்கான தீர்வு இவ்வுலகிலே இருப்பதை நம்புகின்ற மனிதன் அதனை பற்றி அக்கறையின்றி வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் ஆச்சரியம். மறு உலக வாழ்வு இருக்கிறது, ஆனால் அதற்கு தீர்வு இந்த மண்ணுலகில் இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் அதை தெரிந்தும் நாம் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த உலகத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் புனிதர்கள் விண்ணகத்தில் வீடு நான் உனக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று தோமையார் சொன்னது போல, மன்னனுக்கு மட்டுமல்ல தனக்கும் மறு உலக வாழ்வினுடைய அந்த வாழ்க்கையை இங்கே அவர் ஆரம்பித்து விட்டார். ஐந்தாவது, நரக நெருப்பின் வேதனை பற்றி திருச்சபை அழகாக நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொரு மதமும் அழகாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றி அறிந்தும் சிந்திக்காமலும் தொடர்ந்து பாவம் தவறு அனைத்தையும் செய்து கொண்டிருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் புனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எரி நெருப்பில், நரக நெருப்பில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக பாவம் செய்யாமல் புண்ணியத்தை செய்து தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்திருக்கிறார்கள். ஆறாவது,
இறைவன் ஒருவனே என்ற அறிந்த மனிதன் அவனை தவிர வேறு எவருக்கு வணக்கத்தை நிறைவேற்றுவது ஆச்சரியம். இயேசு ஒருவரே நம் மீட்பர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த மண்ணுலக பயணத்திலே நம் தேவைகள் நிறைவேறவில்லை, ஆலயத்திற்கு வந்து கேட்டது கிடைக்கவில்லை என்ற உடனே நாம் செல்லுகின்ற இடங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்களும் நானும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் புனிதர்கள் அப்படியல்ல. ஆண்டவர் ஒருவரே, இயேசு ஒருவரே என் மீட்பர் என்பதை ஆழமாக நினைத்து எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அவரை தவிர அவர்கள் விட்டு விலகியதில்லை. ஏழாவது ஆச்சரியம், சொர்க்கம், விண்ணக வாழ்வு அது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த சொர்க்கத்தை புண்ணியங்களை சேர்க்க மறந்து உலக செல்வங்களை சேர்த்து வைப்பதில் தமது முழு வாழ்வையும் கழிப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. வாருங்கள் என் தந்தையின் ஆசை பெற்றவர்களே, நான் பசியாக இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், தாகமாக இருந்தேன், எனக்கு நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், ஆடை கொடுத்தீர்கள், தண்ணீர் கொடுத்தீர்கள், எனவே விண்ணகத்திற்கு வாருங்கள் என்று சொன்னார். விண்ணக வாழ்வு இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மண்ணுலகில் நீங்களும் நானும் இதுவரை எதை செய்தோம் என்பதுதான் ஆச்சரியம். ஆனால் புனிதர்கள் அனைத்தையும் செய்துவிட்டு இன்று விண்ணகத்தில் இருக்கிறார்கள். இந்த 7 ஆச்சரியங்கள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்று இந்த புனிதருடைய விழாவை சீரும் சிறப்புமாக நாம் கொண்டாடி கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட ஆச்சரியம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றப்பட்டு இறைவனோடு இணைந்து வாழக்கூடிய வரத்திற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். காண்பவை காணாதவை, விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக புஞ்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவாரி வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து அப்பத்தை பெற்றுள்ளும் நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இந்த ரசத்தை பெற்றுள்ளும் திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பார். இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க உம் திருத்துதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மை நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றும் வானக தூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தவன் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று கூழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையும் ராக்கிடப்படும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகந்த திருமகளில் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தூய தோமா மற்றும் விளைகளும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுடன் அருளவை வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களிடைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். உன் கையை இடு, ஆணிகள் இருந்த இடத்தை கண்டறிவாய். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
இறைவா உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை வருளடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோ. அதனால் திருத்துதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையினால் கண்டுணரவும் அவர் எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்கிற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு செபிப்போம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்துதரான புனித தோமாவின் மாட்சிக்குரிய பேறு பலன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிக சிறந்த பாதுகாவலரின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழிநடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லோரையும் அழைத்து செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்